ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு சாயங்கால வேலையில் சூப்பரான கிளைமேட்டில் இன்றைக்கி ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே கிளாம்பாக்கத்துலேருந்து பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் எந்த பஸ்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிறான் பார்த்தீங்களா, சுகம் டிராவல்ஸோட ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ சென்னை ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் கம்பெனி, அதாவது ப்ரைவேட் ஆப்ரேட்டர் பண்ணுற எலக்ட்ரிக் பஸ் இது தாங்க. ஸோ இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பஸ்ஸுக்குள்ளே போய்டும். கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெளியில் செம்ம சூப்பராக இருக்குது. இந்த சூப்பரான ஜெர்னி கிளாம்பாக்கத்துலேருந்து பெங்களூர் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோயம்பேடு போய் கோயம்பேடுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த பூந்தமல்லி ரூட்டில் தான் போகும். ஸோ பிக்கப் பார்த்தீங்கன்னா சிட்டி பிக்கப் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ வாங்க பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டு இந்த சூப்பரான ஜெர்னி இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோல் ஆகும். ஹைப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ கொண்டான ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க. பஸ்ஸோட இன்டீரியரில் தாங்க இருக்கும். ஸோ எக்ஸ்டீரியர் கொடுத்துருந்த மாதிரி இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா சேம் க்ரீன் கலர் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்க சொல்லி செம்ம லுக் சூப்பராக இருக்குது. ஸோ சீட்ஸில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். கர்டன்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சேம் அதே காம்பினேஷன், க்ரீன் காம்பினேஷன்ஸ் எல்லாம் கர்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணது ஒரு செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு தான். ஸோ புஷ்பேக் வந்து செம்ம சூப்பராக போகுதுங்க. செமி ஸ்லீப்பர் அப்படி செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்க்க சொல்லவே. ஸோ சீட்ஸில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஹோல்டரு, ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் பாட்டில் ஹோல்டர், மேகசின் பவுச்சு, ஃபுட் ரெஸ்ட்டுங்க. ஸோ ஃபுட் ரெஸ்ட். அப்புறம் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட், 2 ஏசி வெண்ட் இருக்குது. அப்புறம் ரீடிங் லைட் ஒர்க் ஆகுதுங்க. அப்புறம் சார்ஜிங் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ 2 சீட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி டைப்பும் ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட்டும் அட்ஜஸ்டபிள் டைப் ஃபுட் ரெஸ்ட் தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க. கிளாம்பாக்கத்துலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு கிளம்பிடுச்சுங்க. ஸோ நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிட்டி வழியாக போயிட்டு கோயம்பேடில் பிக்கப் இருக்குது. கோயம்பேடு ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 5:30 நம்ம பஸ்ஸுக்கு. பெருங்கலத்தூர் தாண்டோங்க. ஸோ தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் அங்கேயே சொல்லியிருப்பேன் கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்குது, கிளம்ப சொல்லவேன்னு சொல்லிட்டு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகுதுங்க. ஸோ சிட்டி பிக்கப்புன்னு சொல்லியிருப்பேன். ஸோ பீக் டிராஃபிக் டைமில் தான் போயிட்டுருக்கோம். அவன் கோளாறு மாதிரி ஓட்டுறானுங்க குறுக்க. ஏசிக்கு லைட்டாக ஏற்றிடுங்க. பையன் தான் 5:25 ஆகுதுங்க. ஸோ கோயம்பேடில் சுகம் ஆஃபீஸ் ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வெளியில் தான் இருக்குது.
4 மணிக்கு கரெக்டாக கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்பணும். ஸோ கோயம்பேடு பிக்கப் பார்த்தீங்கன்னா 5:30 போட்டுருந்துச்சு. ஸோ அவ்வளோ டிராஃபிக்லாம் வர முடியாதுன்னு தான் நினச்சேன் நான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் பிஃபோர்லேயே பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ஆவணி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. ஸோ 5:20க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் கோயம்பேடு தாண்டி 5:25 ஸ்டாப்பிங்கே வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5:30 நம்ம பஸ்ஸு கிளம்பும். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பீக் டைமில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 5:30க்கு மேலே இந்த மதுரவாயல் ரூட் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் பார்ப்போம் போக போக போக. நம்மளுக்கு இன்னைக்கு பிக்கப் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் வரைக்கும் இருக்குங்க. ஸோ கிளாம்பாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிட்டி பிக்கப் முடிச்சு இங்கே கோயம்பேடு பிக்கப் பண்ணி ஆம்பூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு இன்னைக்கு பிக்கப் இருக்கு. டைமிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 7.5 மணி நேரம் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ 5:30 மணிக்கு கிளம்பி நைட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி வாக்கில் தான் பெங்களூர் ரீச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சார்ஜிங் போட்டு போனோம். நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஃபுல் சார்ஜர் தான் கிளம்புச்சு. ஸோ பூந்தமல்லியிலேருந்து கிளாம்பாக்கம் போய் சிட்டி பிக்கப்லாம் பண்ணிட்டு இங்கே கோயம்பேடு வருது. ஸோ இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா வேலூரில் இன்னொரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் போய் சார்ஜ் போடுவாங்க. ஸோ இன்டர்மீடியட் ஒரு சார்ஜிங் இருக்கிறதுனால அந்த டைமும் கேல்குலேட் பண்ண மாதிரி தான் ஷெடியூலே கொடுத்துருக்காங்க. இப்போத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் 84% இருக்குங்க. சுகம் டிராவல்ஸோட மெயின் ஆஃபீஸ் இங்கே தாங்க. ஸோ சார்ஜிங் பாயிண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சார்ஜ் போட்டு கிளம்பி அப்படியே அவுட்டர் ரிங் ரோடு வழியாக கிளாம்பாக்கம் போயிட்டு அப்படியே கோயம்பேடு சுற்றி திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு. இது ஒரு பிக்கப் பாயிண்ட் நம்ம வண்டிக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு டயட்டு அது இதுன்ட்டு கல்யாணம் முடிச்ச உடனே மனசுல பார்த்தீங்களா எல்லாருக்கும் தெரியும். கல்யாணம் நடக்கும்போது தான் இருப்பாங்க. வியாபாரம் பண்ணி முடிச்ச பிறகு செம்பரம்பாக்கம் ஏரி நிறைய கார்ப்பரேட் ஆப்ரேட் பண்ணுற ட்ராவல்ஸ்லையும் பார்த்துருப்போம். இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எலக்ட்ரிக் பஸ்ஸஸில் இருக்கிறது நம்ம சுகம் ட்ராவல்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஒரு சென்சார் இருக்குது, இங்கே ஒரு சென்சார் இருக்குது. ஸோ இந்த கேமராவுமே நம்ம கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல்ஸில் போக சொல்ல பார்த்துருப்போம். ஸோ டிரைவர் டிரெக்ஷன், ஸோ இன்கேஸ் அவர் தூங்குற மாதிரி இருந்தாலோ டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்தாலோ அலாம் அடிக்கிற மாதிரி செட்டப் இவருங்க. சென்சார் இப்போ கூட ஒரு கைட் இருக்குது. நிறைய ஹைவே பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. டைம் 6:40 ஆகுதுங்க. ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர் ரீச் ஆயாச்சு. ஸ்ரீபெரும்புத்தூர் பிக்கப் டைமும் பார்த்தீங்கன்னா 6:40 தான்.
வேலூர் ரீச் பண்ணியிருக்கோம். டாட் ஆன் டைம் வந்திருக்காங்க. 8:35 ஷெட்யூலு. வண்டியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:35 வேலூரில் வந்துருச்சு. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் சென்னை டு வேலூர் நிறைய பேர் இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்துமே பெங்களூருக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ போர்டிங் பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலூரில் போட கூட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டம் சென்னையிலேருந்து வேலூருக்குமே நிறைய பேர் இங்கே டீ போர்டு ஆனாங்க. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆன் டைம் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் எடுத்துவாங்க, சார்ஜிங் போட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டுங்க. ஸோ இதான் இன்செர்ட் பண்ணுவாங்க இப்போ. ஸோ இங்கே இந்த ஒரு பஸ்ஸுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜிங் போட்டுட்டு தான் இருக்காங்க. சென்னையில் 100% எடுத்தோமா. ஸோ கோயம்பேடு வருஷத்தில் 86 சம்திங் காமிச்சிருப்பேன். ஸோ இங்கே சார்ஜிங் போட சொல்ல 40% சார்ஜ் பேலன்ஸ் இருக்குங்க. ஸோ சார்ஜ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அது எவ்வளோ நேரத்தில் ஏறுதுன்னு பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:22 ஆகுது. இப்போ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் எடுக்க சொல்ல எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் நான். சார்ஜிங் ஜோனுன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் சார்ஜிங் பாயிண்ட்டுங்க. நம்ம பஸ் இங்கே ஏறுது, இங்கே ஒரு பஸ் ஏறுது, கார் ஏறுது, அங்கே லாரி கூட சார்ஜிங் ஏறிட்டுருக்கு, எலக்ட்ரிக் லாரி. ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக பள்ளிக்கொண்டா டோல் தான் நபருக்கு இருக்குங்க. ஸோ இங்கே அடுத்த பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா டின்னர் பிரேக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிளைமேட்டும் செம்ம ப்ளசண்ட்டாக சில்லுன்னு இருக்குங்க. மின்னல் மின்னிக்கிட்டு செம்ம சூப்பராக இருக்குது. சரி பார்ப்போம், சார்ஜ் ஏறுற கேப்புக்குள்ளே போய் சாப்பிட்டு வந்துடும். 40% இருக்குது, நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். என்னடா பஸ்ஸை விட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ரை மாதிரி. ஸோ சென்னையிலேருந்து இங்கே ஃபர்ஸ்ட் பிரேக் வரைக்கும் அந்த பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி சுகம் ட்ராவல்ஸ் எலக்ட்ரிக் பஸ்ஸில். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னைக்கு ஆப்போசிட்டில் வர அதே சேம் எலக்ட்ரிக் பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி ட்ரை பண்ணலாம்ட்டு
பள்ளிக்கொண்டா டோல் தாண்டி தான் சார்ஜ் போட்டாங்க. ஸோ ஆப்போசிட்டில் வர பஸ் வந்துட்டுருக்கு. ஸோ பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ அந்த பஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறி அப்படியே சென்னைக்கு தான் போகிறோம். ஏன்னா நாங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனுக்காக அடுத்த நாள் காலையிலே சென்னையில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓசூர் வரைக்கும் தான் பிளான் பண்ணோம். ஸோ இந்த பஸ்ஸில் ஓசூர் வரைக்கும் போயிட்டு ஓசூரில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர பஸ் ஏறி மார்னிங் சென்னை போயிடலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். பட் ஆனால் இங்கே சார்ஜிங் போர்ட்லேயே டிலே ஆயிடுச்சு. ஸோ அது ஏதோ கனெக்டிவிட்டி இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரவுண்ட் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணி சென்னைக்கு போக போகிறோம். 2 hours லேட்டருங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:45 ஆகுது. ஸோ ஆப்போசிட் சைடில் போகிற டைரக்ஷன் பஸ் வந்தாச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கே சார்ஜிங் போடுவாங்க. ஸோ சார்ஜிங் போட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் இங்கேருந்து டுவர்ட்ஸ் சென்னையை நோக்கி கிளம்பும். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி அப்படியே உட்காந்துப்போம். ஸோ ரிட்டர்ன் ஜேர்னி, அதாவது ரவுண்ட் ட்ரிப்போட ரிட்டர்ன் ஜேர்னி இங்கேருந்து சென்னையை நோக்கி ஸ்டார்ட் பண்ணும். ஒரு மணி நேரம் கழிச்சுங்க. சார்ஜ் எவ்வளோ நேரம் ஏறுதுன்னு தெரியல, பார்ப்போம். டின்னரை பற்றியோ ஃபேர் பற்றியோ சொல்லியிருக்க மாட்டேங்க. ஸோ டின்னர் காமிச்சிருப்போம். ஒரு தோசை தான் சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க. ஸோ ஒரு பிளெயின் தோசை சாப்பிட்டேன் 85 ருபீஸ் சம்திங் ஆச்சு. ஸோ பிளெயின் தோசை இவ்வளோ பெரிய ஹோட்டலில் அந்த அமௌண்ட்ன்றது அஃபோர்டபுளான அமௌண்ட் தான். டிக்கெட் ஃபார் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னையிலேருந்து ஆக்சுவலாக நாங்கள் பெங்களூருக்கு வந்து டிக்கெட் போட்டு வந்தோம். ஸோ 300 ருபீஸ் கிட்டே சார்ஜ் ஆச்சு. ஸோ அது வந்து ஃபைனல் டைமில் ரேட்டு கம்மியும் ஆகும் அதிகமாகவும் ஆகும். எலக்ட்ரிக் பஸ்னால 300 ருபீஸ் கிட்ட ஆச்சு. அப்ராக்ஸ் அந்த லிமிட்டில் தான் வரும் பஸ்ஸு. ஸோ இந்த டவுன் டைரக்ஷன் பஸ் இப்போ நம்ம போகிற பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் தான் போட்டிருக்காங்களே புக்கிங்கில். ஸோ இது வந்து டேஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வேரி ஆகும். ஸோ இன்னைக்கு உண்டான ஃபேர் இந்த ஃபேர் சொல்லிடுறேன். ஸோ வீக்கெண்டான வேறு ஃபேர் வரும், வீக் டேஸில் வேறு ஃபேர் வரும். அது ஆம்னி பஸ்க்கு இருக்கிற மாதிரி அந்த கதை தான். ஸோ சார்ஜ் ஏறிட்ட பிறகு இங்கேருந்து சென்னையை நோக்கி ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். கண்ணெல்லாம் அப்படியே சொக்குதுங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பார்த்தேன். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ்ண்ணே. ஓகே சார். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:15 ஆகுதுங்க. ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக் பஸ் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பஸ் வச்சுட்டு சிட்டிக்குள்ளே ட்ராப்பு கிளாம்பாக்கம் வரைக்குமே இருக்கும், ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி. நான் காலைல வேலூர் காமிச்சிட்டு அப்படியே தூங்கினவன் தான். எந்திரிச்சு பார்த்தா பூந்தமல்லியில் வந்து வண்டி நின்றுட்டுருக்கு. ஸோ ரவுண்ட் ட்ரிப்பாக ஒரு புது ட்ரையை பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பள்ளிக்கொண்டா போயிட்டு ரிட்டர்ன் அகைன் சென்னையில் இந்த எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸில் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு டிஃப்ரெண்டான ட்ரையாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க.
நம்ம சேனலுக்கு போய் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டிட்டு போங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனல்ல காத்துக்கிட்டே இருக்கு. டடா.